தெரியுங்களா? சரி சரி சரிங்கம்மா. தங்க செயின் போட்டு கொண்டு போகிறாங்க. 2 கிலோமீட்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இது மட்டும்தான். மாடு அப்புறம் கொட்டாய் விடுறானா கோபக்காரம் இருக்குதுங்க. எதனால இப்படி பண்ணுது? 2 குதிரை இருக்குங்களா? இது வந்து தம்பி பாத்தீங்கன்னா ஓட்டணும். எத்தனாவது தம்பி படிக்க ரேட் போகும்? இது 150 சொல்றேன். 150ங்கண்ணா. தேர்ல வாங்கி கொண்டாந்து இப்ப இது பண்ண வந்துட்டீங்களா? அப்ப எவ்வளவுக்கு வாங்குனீங்க? அங்க நான் 27 ரூபாய்க்கு வாங்குனேன். பரவாயில்ல. ரகத்தை பொறுத்து ரேட் மாறுங்களா? ஆமா ஆமாங்கண்ணா. ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு மோனு வேர்ல்ட். இந்த வீடியோவுக்கு இன்ட்ரோ கொடுக்கல, இன்ட்ரோ மறந்துடுறாங்க. கரெக்டாக இன்ட்ரோ கொடுக்கலான்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று வந்துடுது. கரெக்டாக எடுக்க வந்து அங்கே குதிரை பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ இதுக்கு கொடுக்கல. எல்லாமே புத்தக கண்காட்சி, இந்த பழ கண்காட்சி இது மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம அந்தியூரில் இருக்கோம். அந்தியூரில் பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தை, குதிரை சந்தை ஃபேமஸ்ஸு. குருநாசாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து குதிரை சந்தையும் அப்புறம் வந்து மாட்டு சந்தையும் தான் வீடியோ பார்க்க போகிறீங்க. கண்காட்சி சொல்லப்போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வந்து நல்லா பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். இன்ட்ரோ கொடுக்காம பாதி வீடியோ எடுத்துகிட்டேன். அதனால் இப்போ வந்து இன்ட்ரோ போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து மாட்டு சந்தைக்குள்ளே இருக்கோம். ஆல்ரெடி குதிரை வீடியோலாம் போட்டிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா மக்கள்? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குதிரை சந்தை பார்க்க வந்தாச்சுங்க. இப்போ இல்லை, திப்பு சுல்தான் காலத்துலேருந்தே இந்த குதிரை சந்தையெலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே குதிரை, மாடு, கோழி எல்லாமே இருக்குனாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஆனால் பாதை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குங்க. மழை பெஞ்சிட்டே இருக்குது. வருஷம் இப்படி தான் இருக்குமாம்மா. மழை சீசன் வந்து மழை சீசனில் தான் கரெக்டாக இதுவும் வரும். அதனால பார்த்தீங்கன்னா இடம்லாம் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏய் இங்கே பாருங்க, கியூட்டாக இருக்கான்ல, முடி பாருங்க எப்படி இருக்கு. ஹேர் ஸ்டைல் எட்டிக்குது, உதச்சிட போகிறான். எத்தனை படத்தில் பார்த்துருப்போம். வெளியே வந்துட்டாங்க. இருங்க, அந்த பக்கம் வாத்து இருக்கு, காட்டுறேன். இதெல்லாம் நாட்டுக்கோழி. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா வாத்து இருக்கு. அப்புறம் இது வந்து ஏதோ ஃபேன்சி கோழியாமாங்க, டிஃப்ரெண்டாக இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பாருங்க, இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கருங்கோழின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னங்கண்ணா? கருங்கோழி, கடக்கத்தானா? ஒண்ணுதாங்களா? பேர் வாயிலே நுழைய மாட்டேங்க. இதுனா கின்னிக்கோழி. நீங்க எப்பங்கண்ணா வந்தீங்க? தருமபுரிங்களா? அண்ணன் பார்த்தீங்கன்னா தருமபுரியிலிருந்து வந்திருக்காருங்க. இப்போ எத்தனை நாள் ஆச்சு வந்து? 2 நாள் ஆகுதா? ஓகேங்கண்ணா. சரி ஓகேண்ணா, பார்க்கலாம். வருஷம் வருவீங்களா? சரிங்கண்ணா. அண்ணன் பார்த்தீங்கன்னா வருஷம் வருவாராம்மா. எத்தனை கோழி ரகம் பாருங்க. ஏன்னா இங்கே அது மாதிரி தான் வருவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பக்கமுமே வருவாங்கங்க. குதிரை விற்கிறதுக்கு, வாங்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது செம்ம பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதா இது மாதிரி தாங்க நின்றுட்டே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இப்படி தான் நின்றுட்டு இருக்கும். எப்படி ரோட்டில் ஏதாச்சும் ஆட்டுக்குட்டியில் நிற்கல அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குதிரை இப்படி தான் நின்றுட்டு இருக்கும். இன்னும் அந்த சைட்லாம் இருக்குது, அதை பாருங்கள், பயங்கரமாக நின்றுட்டு இருக்கானுங்க. இதா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டுத்தொகையில் கட்டி போட்ட மாதிரி இருக்குது. மக்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஞாபகம் ஒன்று வந்துருச்சு. சாப்பிட்ட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவெலாம் கூட்டிகிட்டு வருவாங்க சின்ன வயசுலேருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை வரும்போது 1-2 வாங்கிட்டு வருவாங்க, ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு வருவாங்க. சரி வாங்கிட்டு வந்ததோட பரவாயில்லன்னு பார்த்தோம், இங்கே ஏதாச்சும் குறும்பு பண்ணிவிட்டா வச்சு வெளுத்து எடுத்துருவாங்க. ஐயோ, அந்த சாட்டையை பார்த்தாவே சின்ன வயசில் பயந்துக்குவேன். எப்பயும் அந்தியூர் வந்திருக்கேன்னு அப்பாட்ட சொன்னேன். அவர் ஒரு 2 சாட்டை வாங்கிட்டு வா அப்படின்னாரு. 50 ரூபாங்களா? இதுங்களா? எது வேணால் எடுத்துக்கலாமா? நீங்கள் இது ஒரு உதய ஊருங்களா? குரு ரெட்டி ஊருங்களா? சரி சரிங்கம்மா. இது சாட்டை மட்டும்தான் போடுவீங்களா? வருஷம் போடுவீங்களா? சரி, இந்த வருஷம் தான் இப்படி சேர் சகதியமாக இருக்கா? எல்லா வருஷமும் அப்படி தான் இருக்குங்க? இப்படி தான் இருக்குமா? சரி. எந்த சைடு இன்னும் குதிரையெல்லாம் நிறையா இருக்கும்? அந்த சைடு தான் இருக்குங்களா? சரிங்கம்மா. ஓகேங்க பாட்டி, வரேன். நாங்கள் கொடுமுடிங்க பாட்டி. கரூர் போகிற வழியில். தெரியுங்களா? சரி சரி சரிங்கம்மா. சரி வரேன். இந்த 2 சாட்டை வாங்கியாச்சுங்க. அப்பா கேட்டார், எப்பயுமே ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு வருவாங்க. வருஷம் வராங்கல்ல, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு வருவாங்க. இப்பயும் கேட்டிருக்காரு. ஆனால் சின்ன வயசில் அடி இதில் தான் விழுகும். பாதி பார்த்தீங்கன்னா இதில் அடி வாங்கி தான் வளர்ந்தனே. சொன்னல மக்கள், இப்படி தான் நின்றுட்டுருக்கோம். அப்படியே ரோட்டில் நிற்கிற மாதிரி, ரோட்டில் இந்த ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குல்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருப்பாங்க. உதச்சிருமாமாங்க. இது தங்க செயின் போட்டு கொண்டு போகிறாங்க. இது எல்லாமே சேல்ஸுக்கு தாங்க. அந்த சைட் பாருங்க, நாய்க்குட்டி
அப்படியே இந்த சைடு பாருங்க, அந்த மாட்டுக்கு கட்டுறது எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்க சலங்க, இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு விவசாயத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் டிராக்டர்லாம் இருக்குமான்னு தெரியல, இருந்தால் காட்டுறேன் கண்டிப்பாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அந்த மாடெல்லாம் கட்டுறதுக்கு இது பண்ணுவாங்கல்ல, அம்மா செம்ம சார்பாக இருக்குங்க. இது அந்த சலங்கை எல்லாமே இருக்கு. பர்சா டாட்டா டாட்டா. சரி பயா சரிங்க. டாட்டா. மழை வருது மக்கள். எங்கள் அத்தை வீட்டில் தான் 2 நாள் தங்கியிருந்தேன், எங்கள் அத்தை பிள்ளை வீட்டில். அவங்க கிளம்புறாங்க. பயங்கரமாக இருக்குங்க, எட்டிக்குது வச்சுருமோன்னு. ஐயோ செம்மையாக இருக்காங்கல்ல, அந்த பிளாக் கலர் பாருங்க. உங்க பேருங்கண்ணா? வணக்கங்க, என் பேர் கார்த்திக். கார்த்திக்ண்ணா. அண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ல வரேன். கோயம்புத்தூர்ல இருந்தாங்கண்ணா. இப்போ இந்த குதிரை எல்லாமே சேல்ஸுக்கு தாங்க? ஆமாண்ணா, எல்லாமே சேல்ஸ் தானே. எல்லாமே சேல்ஸுக்கு தாங்களாங்கண்ணா. இது 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 ரகம்லாம் இருக்காங்கண்ணா? எல்லாமே இருக்குண்ணா. நம்மள்ட்ட நாட்டு குதிரை இருக்கு, காட்டியவாடி இருக்கு, மார்வார் இருக்கு, சிந்தி இருக்கு. சரிங்கண்ணா. இது வந்து நாட்டு குதிரை. இது நாட்டு குதிரைங்களா? ஆமாண்ணா. அது காட்டியவாடி. அது காட்டியவாடி, அது சிந்தி, அதுக்கப்புறம் மார்வார் கீழே இருந்த ஒரு படுத்து இருக்கு, அது காட்டியவாடி. இதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து ரகத்தை பொறுத்து ரேட் மாறுங்களா? ஆமாங்கண்ணா. சரி சரிங்கண்ணா. எவ்வளோங்கண்ணா வருது ஸ்டார்டிங் பிரைஸ்? 50,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 50,000 இருந்தே ஸ்டார்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ரேஸுக்கு வந்து ரேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கண்ணா. அதெல்லாம் ஓன் பர்பஸ் கண்டி யூஸ் ஓன் பர்பஸ்க்காங்கண்ணா. ஓன் பர்பஸ்னா எது மாதிரிங்கண்ணா? நம்ம ரைடிங் ஓட்டுறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு. ஓகேங்களா. அதுக்கெல்லாம் நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வருஷம் வருவீங்க? வருஷம் வருவாங்க. இந்த இடத்துக்குலாம் அமௌண்ட் பே பண்ணணும்? ஆமா, அமௌண்ட் தான். சரிண்ணா. ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு? அப்படி இல்லை, மொத்தமா ஒரு வாரத்துக்கு. ஓகேங்கண்ணா. இது ஆனா நம்ம விற்காமே போகலாம்? ஆமாண்ணா, விற்காம போகலாம். ஆனா வந்து நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்காட்சிக்கு மட்டும் வைப்பாங்க, இல்ல எல்லாமே சேல்ஸுக்கு? அப்படி இல்லை, நாங்க வந்து வித்தாலும் விற்கும், கண்காட்சிக்கும் வச்சிருப்போம். சரினா இப்ப வித்துச்சுன்னா கொடுத்துருவோம், சரினா நம்ம திருப்பி கொண்டு போய். இதுல எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே வாங்க. சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா. தேங்க்ஸ். உங்க கான்டாக்ட் நம்பர் இருக்காங்கண்ணா? மறுபடியும் இடையில யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கனாலும் வாங்கிக்கலாங்களா? தாராளமா வாங்கிக்கலாம்ண்ணா. நம்ம ஃபார்ம் நம்ம பேர் வந்து JK ஷர்ட் ஃபார்ம். JK. ஓகேங்கண்ணா. கோயம்புத்தூர்ண்ணா. இருங்க ஃப்ளெக்ஸ் காட்டிடுறேன் மக்களே. இது வந்து நீங்க எப்ப வேணா வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட. தான் பாருங்க என்னென்ன ரகம் இருக்குன்னு. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் குதிரை வேணும் அப்படின்னா நாங்கள் காட்டுறோம் பாருங்க. இவங்க கோயம்புத்தூர் நம்பர் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா எப்போ வேணா கால் பண்ணுங்க, வந்து நேரில் பார்த்து கூட வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க மக்களே எத்தனை இருக்குன்ட்டு. பயங்கரமா இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு, ஓன் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்களாமா. அண்ணன் பார்த்தீங்கன்னா சூப்பராக சொன்னார். தேங்க்ஸுங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இங்கே இருக்குது இல்லைங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரகத்தை பொறுத்தும் ரேட் இருக்காம்மா. ரகத்தை பொறுத்தும் அப்புறம் வந்து பர்பஸ் இருக்குல்ல, ஓன் பர்பஸ் இருக்கும், இல்லை ரேஸுக்கு விட்றாங்க, அது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குன்னு வைங்களேன். தீனி வச்சுருக்காங்க. சரி மக்களே, அந்த பக்கம் போய் காட்டுறேன். இவன் சூப்பராக இருக்கான்ல, முடி பாருங்களேன் இவனுக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 2 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கால்நடை தாங்க. ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இது மட்டும்தான். மாடு, அப்புறம் குதிரை, இது மாதிரி தாங்க. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இது இருக்குது பாருங்க. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குல்ல. தண்ணி வச்சிட்ருக்காரு அண்ணன். இவெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கான் பாருங்க. இது பாருங்கள் குட்டியா, இதெல்லாம் குட்டி தான், இப்போ தான் அதுவும் சேல்ஸுக்கு வந்துடுது. அடுத்து அந்த பக்கம் போய் பார்க்கலாம் மக்கள். இது ஒயிட் கலரில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடச்சிட்ருக்காங்க. அம்மா செமையாக நின்றுட்டு இருக்கான்ல. கண்ணுக்கிட்டு பாருங்களேன் கலரு. பில்லு கொண்டு போறீங்களாங்க? ஆமாம். இந்த சைடு பாருங்க. க்யூட்டாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கு. நம்ம சேனல் எப்பயாச்சும் பார்க்கும்போது பார்க்கட்டும் அந்த பாப்பா. அம்மா செயின் போட்டு விட்டுருக்காங்க.
அந்தனும் அதே மாதிரி தான் செயின் போட்டிருக்காரு, இதுக்கும் அதே மாதிரி போட்டு விட்ருக்காங்க. ரொம்ப சென்டிமெண்ட்டாக பாசமாக வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறதா. செயின் போட்டிருக்காங்க தெரியுதுங்களா? அம்மா கோபக்காரம் காட்டுறதுங்க. எதனால இப்படி பண்ணுது? எதனால இப்படி பண்ணுது? சந்தோஷமா? ஆமாங்கண்ணா. அம்மா சந்தோஷனால அப்படி பண்ணுதாங்கண்ணா. கோபத்தில் இருக்குமா? மக்கள் இப்போ பாருங்க, அது அந்த வாங்கிட்டு ஒன்று இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா கடிவாளமா ப்ரோ? இது என்ன இது? இது பார்த்தீங்கன்னா இது குதிரை வந்து கோபமாக இருக்கும்போது இது போட்டுட்டா வந்து ஈஸியாக அடங்கிடும் அப்படிங்கிறாங்க. ஏன் ப்ரோ அப்படித்தானே? மாட்டுக்கு வந்து மூக்குனாங்க ஒரு மாதிரி இருக்குதுங்களா? ஓ, இது தான் கடிவாளமா? ஆமாம், சொன்ன மாதிரி இந்த மாதிரி குதிச்சுட்டு இருந்தான், அப்படியே அமைதியாயிருச்சு. தெரியுங்களா? அதுதாங்க அந்த வாங்கிட்ட அந்த இது மாதிரி இருக்கு பாருங்க, 2 ரிங் மாதிரி குச்சி. அந்த மின்னுட்டு இருக்குல்ல ஒரு குச்சி, வாயில் ஒரு குச்சி மாதிரி மின்னுட்டு இருக்கு. அது என்ன இருக்கும்? குச்சி தானே? கடிவாளமாங்கண்ணா? மக்கள் அந்த பக்கம் பார்த்தீங்களா குதிரை சந்தை பார்த்தீங்க, இந்த பக்கம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாடு. இதுதாங்க, இது வந்து மாட்டு சந்தையாமா இந்த சைடு. இது வந்து இந்த அந்தியூரில் வந்து எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமையும் ஏதோ ஒரு சம்திங் டேட்டில் வந்து மாட்டு சந்தை வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்குமா. நோம்பியப்போ மட்டும் குதிரை சந்தையும் மாட்டு சந்தையும் வந்து ஒட்டுக்காக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக சுற்றி பாருங்க, எல்லாமே குட்டி குட்டி மாடுங்க. இதுலேயும் ரகலாக இருக்கும், சரியாக தெரியல. பாகுபலி வச்சுருந்ததா ப்ரோ? எது ப்ரோ இதுங்களா? காட்டிடுறேன் ப்ரோ. பாகுபலி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு போறாருங்க அவர் ப்ரோ. இதை நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அம்மா இன்னும் அந்த பக்கம் வரைக்கும் இருக்க மாட்டிருக்கு, அதையும் போய் காட்டுறேன். வீடியோ லென்த்தாக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரே வீடியோவில் இத்தனையெல்லாம் கட் பண்ணி காமிக்கணும்னா சும்மா மாடு குதிரை இதை மட்டும்தான் காட்ட முடியும். வீடியோ லென்த்தாக போட்டால் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்க்க முடியும். தெரியுதில்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேல்ஸுக்கு தான். இன்னும் இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இது மாதிரி தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பயங்கர மக்களே, ஒரே இடத்துல இத்தனையை பார்க்குறப்ப உண்மையாக பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஆனால் இது நமக்கும் லாபம் தான், ஏன்னா நல்ல லாபம்னு வைங்களேன். ஏன்னா இப்போ சின்னதாக இருக்குது, வாங்கிட்டு கொண்டு போய் நம்ம மறுபடியும் பால் கறக்கிறதுக்கு இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இது பெரிய மாடுங்க. ஆனால் இது சேல்ஸுக்காங்கண்ணா? எது சேல்ஸுங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு தான். ஆமாங்க. ஐயோ பயமாக இருக்கு. ஆனால் இது என்ன ரகங்கண்ணா? காங்கேயம் காளைங்களா? இது காங்கேயனமா? ஆமாங்க. இப்போ கொண்டாந்து வரல, பார்த்தாவே பயமாக இருக்குது. எப்படி தான் அடக்குறாங்களோ தெரில அதெல்லாம். ஓ ஐயோ செமையாக இருக்குல்ல, கொம்பு பாருங்களேன். இதெல்லாம் வாங்கிட்டு போய் நிறைய பேர் ஜல்லிக்கட்டுக்கு விற்பாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க அந்த அண்ணன்ட்ட கேட்கலாமா? ஆனால் போகிறதுக்கே பயமாக இருக்குங்க. முட்டிடுவானா? முட்டல மாட்டோம்ல, எது பண்ணி. ஆனால் இங்கே எல்லா ரகமே இருக்காங்கண்ணா இப்போ இருக்குல்ல? இங்கே எல்லா ரகமே இருக்குங்களா? சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. இதெல்லாம் எவ்வளோக்குங்கண்ணா போகும் ரேட்டுக்கு? 170ங்களாங்கண்ணா? இது என்ன பர்பஸ்க்கு வாங்குவாங்க? உழவுக்கு வண்டிக்குங்க. அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு இதுக்கலாங்கண்ணா? ஜல்லிக்கட்டுக்குள்ள அது மாதிரி கண்ணு வாங்கி, இது மாதிரி கண்ணு வாங்கி பழக்கணும் ஏங்கண்ணா? இது நாட்டுக்கண்ணாங்கண்ணா? அது மாதிரி வாங்கி தான் பழக்கணும். ஆனால் பெருசானதுக்கப்புறம் சண்டை இதெல்லாம் இது பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? திருச்செங்கோடுங்களா? சரி சரிங்கண்ணா. ஆனால் அமைதியாக இருக்காங்களா, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வரதில்லை. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் சும்மா முட்டை வருவாங்க, ஆனால் யாருமே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல பாருங்கள். எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்ட்டு அமைதியாகவே இருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம அடுத்து அந்த பக்கம் போகலாமா? வணக்கங்கண்ணா, உங்கள் பேர்? பாலாஜிண்ணா. பாலாஜிங்களா? எங்கேருந்து வரீங்க? திருச்செங்கோடுங்களா? சரிங்கண்ணா. இப்போ இது என்ன ரகம் இந்த குதிரை? இது செஞ்சாப்புண்ணா, காட்டிவாடி. என்னங்கண்ணா? காட்டிவாடி. காட்டிவாடிங்களா? இது என்ன யூஸ் பண்ணுவாங்க? ரைடிங்கு.
காட்டுல வச்சு ஓட்டிக்கிட்டு. காட்டுல வச்சுட்டு ஓட்டிக்கிட்டீங்களா? இதுங்கண்ணா இது என்ன ரகம்? இது கருப்பு மார்வாடி. கருப்பு மார்வாடிங்களா? இதெல்லாம் என்ன ரேட் போகும்? இது 1.50 சொல்றேன். 1.50ங்கண்ணா. ஓகே. இதுங்கண்ணா? இது 1.50 சொல்லிட்டு. இது 1.50ங்களா? இதெல்லாம் வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே வாங்கி வளர்த்தி இந்த சந்தைக்கு கொண்டாருவீங்களா? ஓகே ஓகேங்க. இது எப்ப வந்தாலும் வாங்கிக்கலாமா நம்ம கிட்ட? எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். நம்பர் கொடுக்குறீங்களா? ஓகேங்கண்ணா. ஓகே மக்களே, இதோட நம்பர் வந்து கொடுக்குறேன். திருச்செங்கோடுங்களா? நாமக்கல் மாவட்டம் தானே? ஆமா, நாமக்கல் மாவட்டம். திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்துல இருந்து வராங்க. இவங்க நம்பரும் தரேன். இது பாத்தீங்கன்னா நம்ம எப்ப வேணா வந்து வாங்கிக்கலாம். அந்த பக்கம் அங்க ஒரு பக்கம் கேட்டேன்ல, அதே மாதிரி சொல்றாங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. அப்படியே அந்த அண்ணன் பேசினார். அவர் உனக்கு என்ன தம்பி ஆகுது? குருவா? இந்த 2 குதிரை இருக்குங்களா? இது வந்து தம்பி பாத்தீங்கன்னா ஓட்டுவோம். நம்ம எத்தனாவது தம்பி படிக்கிற? 11th. இந்த 2 குதிரை இருக்குங்க. இது வந்து ஓட்டுவானாமா. அது இல்லாம நேத்தே ஓட்டுனானாமா. நேற்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம், வீடியோ எடுக்க முடியல. நேற்று இங்கே வராதனால நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே தம்பி, பாய். மக்கள், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா குதிரை மாடு இது மட்டும்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள். அங்கே ஏதோ இது ஆகிட்டு இருக்குங்க. ஏதோ ட்ரம்ஸ் தட்டிட்டு இருக்காங்க. செம்ம கூட்டமாக இருக்குது. என்னென்னு போய் காட்டுறேருங்க. அம்மா மிஸ் பண்ணிட்டு போகிறோம். ஐ திங்க் குதிரை ரேஸ் வைப்பாங்க. ஒரு குட்டி பாப்பா ஓட்டு ஒரு 4-5 வருஷம் இல்லை டான்ஸ் ஆடுதுங்க குதிரை. ஒரு ரேஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு நான் சின்ன பையன் வரும்போதெல்லாம் ஒரு குட்டி பாப்பா போகும். இருங்க காட்டுறேன். மக்கள் சாரி காட்ட முடியல. கரெக்டாக நான் எடுத்து செல்ஃபி ஸ்டிக்கெல்லாம் போடங்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறுத்திட்டாங்க. சே, வேகமாக ஓடி வந்தாங்க. இருந்தாலும் காட்ட முடியாமல் போயிடுச்சு. ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது கூட இதுதாங்க அந்த டான்ஸ் ஆடிச்சுன்னு சொன்னேன்ல, கரெக்டாக வந்தால் கட் ஆகிடுச்சு. சரி ஓகே மக்களே, நம்ம அந்த சைடு போகலாம். நிறைய சேனலில் போட்டிருப்பாங்க, போய் பார்த்துக்குங்க. அப்படின்னா நம்ம கேசவன் ப்ரோ கூட போட்டிருப்பாரு. K7 அப்படின்னு போட்டிங்கன்னா வைங்க வரும். அவர் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது வேணால் போய் பார்த்துக்குங்க மக்களே. வேகமாக ஒடியாந்தேன், ஆனால் நமக்கு இல்லை. அங்கேருந்து ஒடியாந்தேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரேஸ் தான் இருக்குன்னு நினச்சேன். ரேஸ் கூட வைப்பாங்க. ஒரு குட்டி பாப்பாவே நம்ம ஒரு பாப்பா ஒரு டைம் ரேஸ் போச்சு. அது மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம். நேம் ப்ரோ? நம்ம வேற விஷ்ணு. விஷ்ணுங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இங்க பவானிண்ணா. பவானி தாங்களா? பக்கம் தானே? பக்கமே. இந்த மாடு பேர் என்ன ப்ரோ? காங்கேயத்துல செவலக்காலனா. காங்கேயத்துல செவலக்கால. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இது பூச்சிக்கடைக்கு யூஸ் பண்ணலாம், மீட்டிங் யூஸ் பண்ணலாம். ஓகே ப்ரோ. இது எவ்வளவு ப்ரோ வருது ரேட்டு? 1.10 சொல்லுதுண்ணா. உங்க நம்பர் அப்படியே கொடுக்குறீங்களா? இது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தலாம். எப்ப வேணா வாங்கிக்கலாமா? கண்டிப்பா வாங்கிக்கலாம். அப்படியே நம்பர் சொல்லுங்க ப்ரோ. 741 841 0765 0765ங்களா? ஓகே ப்ரோ. காங்கேயத்துல பாத்தீங்கன்னா செவலக்காலைங்களா? 22 மாசம் தான் ஆகுது. கண்ணு என்ன 22 மாசம் தான் ஆகுதுங்களா? 22 மாசத்துக்கு இவ்வளவு பெருசா இருக்கு ப்ரோ. என்ன பல்லு போடல, இன்னும் போடலீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. இது ரேட் இப்ப எவ்வளவு சொன்னீங்க? ரேட் 1.10 சொல்லுதுண்ணா. வந்து அனுசரிச்சு சொல்லலாம். இது இப்ப இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க? பூச்சிக்காலைக்கு யூஸ் பண்ணலாம். பூச்சிக்காலைக்கு, ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. பயங்கரமா இருக்குது ஆனா பாக்குறதுக்கு. பல்லு போடல. 22 மாசம் கண்ணு தான். வளர்த்தும் போதே குழந்தை மாதிரி வளர்த்து. இங்க இதே தேர்ல தான் வாங்கணும். போன மாசம் தான். போன வருஷம் தேர்ல வாங்கி கொண்டாடி இப்ப இது பண்ண வந்துட்டீங்களா? அப்ப எவ்வளவுக்கு வாங்குனீங்க? அங்க நான் 27 ரூபாய்க்கு வாங்கணும். பரவாயில்ல. ஆனா நல்லா குழந்தை மாதிரி பாத்திருப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. விட்டு போறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சரி ப்ரோ, ரொம்ப நன்றி. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிண்ணா. பயங்கரமா இருக்குல்லங்க இது. உண்மையாவே பாருங்க, 22 மாசம் தான் ஆகுதாமா. பயங்கரமா இருக்குல்ல. ஆனா ஓகே மக்களே, அடுத்து அந்த பக்கம் போய்க்கலாங்களா? இந்த சைடு பாருங்க, நாய்க்குட்டி நாய் இது வளர்க்குறாங்க. இது ராஜபாளைய நாயெல்லாம் இருக்குங்க. அம்மா தா குட்டி பாருங்க. அந்த சைடு தெரியுதுங்களா? அந்த சைடு பார்த்தீங்கன்னா குட்டி தான். இந்த சைடு இருக்கும் பாருங்க. செமையா இருக்குல்ல ப்ரோ? இதோட குட்டி தானா ப்ரோ? இது ப்ரோ இது அதோடதுங்களா? மக்கள் இந்த இவ்வளோ குட்டியாக இருக்குல்லங்க. இது பார்த்தீங்கன்னா இது கோம நாய். இது என்ன ராஜபாளைய நாயா? இதோட தானாமாங்க. பார்த்தா தெரியல, குட்டி இதில் தெரியல. நார்மல் நாய் மாதிரி தான் இருக்கு.
ராஜபாளையம் குருவாமாங்க, பேர் தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் கன்னி அப்படின்னு சொல்லுவாங்களாமா. 2 பேர் இருக்காமா, இல்லை 2 நாயான்னு தெரியல. அதெல்லாம் நாயை பற்றி தெரிஞ்சு ஐயோ இவர் எட்டி பார்க்குறாங்க. செமையாக இருக்கான்ல. இதெல்லாம் இதுக்கு வேட்டைக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க. அம்மா இதோட ரேட்டு ப்ரைஸு சொல்கிறாங்க. இது வந்து 7 ரூபாய்ங்களாம்மா, 7000. அது பார்த்தீங்கன்னா 6000மாம்மா. ஐயோ மழை பிடிச்சிருச்சு மக்கள். ஐயோ நேற்றுலேருந்து நான் மழையில் நனைஞ்சிட்டே இருக்கேங்க. ஜம்முன்னு விளக்கு வச்சுக்கிட்டு மழை பிடிச்சிருச்சு மக்களே. மக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிருச்சு. ஆசையாக இருந்தேங்க. இப்போலாம் இனிமேல் ரேஸ் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எதுவும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வெறும் குதிரையை மட்டும்தான் காட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ மழை பிடிச்சிச்சு பாருங்களேன். சரி மக்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. இயற்கை ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள் அங்கே நம்ம நிறைய குதிரை பார்த்தோம்ல, இது பாருங்க, இது குட்டியாக இருக்கா. இது பார்த்தீங்கன்னா நாட்டு குதிரைங்களாம்மா. இதுக்கு மேலே இது ஹைட்டு வளராதாம்மா. பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். குட்டியாக இருக்குது. இது பாருங்க குட்டி குதிரை. இது ஹைட்டு தான் இருக்குங்க. இதுவும் இது வந்து நாட்டு குதிரைங்களாம்மா. இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ? பந்தயத்துக்கா? ஓ இது மாதிரி தான், இது மாதிரி வண்டி இருக்குங்க இல்லைங்க. இதுக்கு வந்து பந்தயத்துக்கு மட்டும் இது பண்ணுவாங்களாம்மா. மூவிலாம் பார்த்துருப்போம்ல, அதுலேயே தான் அந்த இது மாதிரி இருக்கும்ல, ஒருத்தர் மட்டும் வச்சுட்டு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி, அந்த பந்தயத்துக்கு மட்டும் இது யூஸ் பண்ணுவாங்களாம்மா. மழை தாங்க விட மாட்டேங்குது. அந்த சைடு பாருங்கள் வண்டியில் இருக்குது. மழை விட்டதுக்கப்புறம் அதை காட்டுறேன். ஐயோ அதுலேயும் பாருங்கள், இன்னும் ராட்டந்தூரியில் சுற்றிட்டு இருக்காங்க. அட பாதியிலா, ஒருவேளை மழை உள்ள விழுகாதோ. அங்கே பாருங்கள் அந்த சைடு வண்டி ஜீப்பு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போகும்போது காட்டிட்டு போகிறேன். கொட்டாய் விடுறானா? ஏங்க மழை விட்டுற மாதிரி தெரியல. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நானும் வீடியோ எடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். பேக்கெல்லாம் நனைஞ்சிருமேன்னு நினைக்கிறேன். இவன் பாருங்க ரொம்ப க்யூட்டுங்க. உண்மையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அமைதியாக இருக்கான்ல, செம்ம ஃபீலு. முடி பாருங்களேன் அவனுக்கு, க்யூட்ரா நீயானா, சிலுக்குது. சரிடா போயிட்டு வரேன். டாட்டா டோட்டோ. க்யூட்ரா டேய், போயிட்டு வரேன். மழை கொஞ்சம் தூரிட்டு இருக்குங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே எடுக்கிறேன். மழையை பார்த்தா வீடியோ எடுக்க முடியாது. நான் சொன்னேன்ல வண்டி, இது பாருங்க மக்களே, செமையாக இருக்குல்ல. இது பாருங்க அதோட பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் அந்த ரேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த இதாட்டு இருக்கு. ஒரு ஜீப் சொன்னோம்ல, பயங்கரமாக இருக்குங்க. அம்மா செம்ம கெத்தாக இருக்கு. மழை பெஞ்சு கொஞ்ச நேரத்தில் இடம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. வலிக்கு விட்டு மட்டும் விழுந்துடக்கூடாது. ஐயோ ஏங்க அதுக்கு ஏதோ பேட்ச் ஓட்டியிருக்காங்க, வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா பயங்கரமாக கிடைக்குது இல்லை? திரும்பிடுமோ அந்த சைடு? அவன் பாருங்க ஏதோ பண்ணுறான். ரேஸுக்கு போகிறதுக்கு இது பண்ணுறானா இல்லை என்னன்னு தெரியல. கால் அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுறான். ஆனால் ஒரு அழகாக இது பண்ணுறாருங்க, அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு. தெரியும்ல அவருக்கு வளர்ச்சி இருக்குது தான். அங்கே பாருங்க ஒரு மாதிரி ரேஸுக்கு இது காலை தேய்ப்பாங்கல்ல, அது மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கான். அவனை கொண்டு போகிறாங்களா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் பயந்துக்கிறானா இல்லை என்னன்னு தெரில. பயங்கரமாக கிடைக்கிறாங்க. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் அந்த அண்ணன் ரொம்ப கூலாக இருக்காரு. அதையும் கூலாக ஆக்குறாரு. பொறுமை அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாரு. எப்படி வளர்த்திருப்பாரு அந்த ஒரு இதில் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். மக்கள் எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மழை விட்டோன்னே அவ்வளோதாங்க. நம்மளும் சுற்றி பார்த்தாச்சு. நடந்து போகிறாங்க. மக்கள் அடுத்து இது சொல்லல, டிராக்டர்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. நம்ம அந்த குதிரை இருந்துச்சுல்ல, அதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிராக்டர் தான் இருக்குது.
ஆனால் இதெல்லாம் போய் பார்த்தா டைம் ஆயிரும். அது இல்லாமல் வீடியோ லென்த்தாக இழுத்துட்டு போயிடணும் வைங்களேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சைடு சேராக இருக்குது, போக முடியாது. ஆனால் இது டிராக்டர் இருக்குங்க. கண்டிப்பாக அப்படி டிராக்டர் வாங்கினாலும் சரி, மாடு வாங்கினாலும் சரி, இல்லை அப்படி குதிரை வாங்குறது எதாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடுங்க மக்கள். இங்கே பாருங்கள் இந்த சைடு. அம்மா செமைங்க, திரும்ப லெஃப்ட்னு சொல்கிறது அழகாக திரும்பி போயிட்டுருக்கு. ரேஸு தான் பார்க்க முடியல, இதாச்சும் பார்த்துக்க வேண்டியதான் மக்கள். அவ்வளோதான், நம்ம போய் குதிரை சந்தையெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இது அப்படி உங்களுக்கு குதிரை வேணுனாலும் சரி, இல்லை மாடு, ஆடு, டிராக்டரு, இல்லை விவசாயத்துக்கு தேவையான ஏதாச்சும் பொருள் வேணுனாலும் எப்போ தெரியுமா ஞாபகம் வச்சுக்கிறீங்க? வருஷம் பார்த்தீங்கன்னா ஆடி 18 முடியல. ஆடி 18 முடிஞ்சு அடுத்த வாரம் புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 4 நாள், 5 நாள் 6 நாள் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நாளில் தான் வந்து இது இருக்கும். அப்படி அடுத்த வருஷம் வர மாதிரி இருந்துச்சுனாலும் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சு வந்துக்குங்க. ஓகே மக்கள், நானும் கிளம்பிட்டேன். ஏதாச்சும் வீட்டுக்கு மட்டும் வாங்கிட்டு நானும் கிளம்பிடுறேங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, வரட்டுமா?